திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட இ.எல். ராகவநாதர் திருப்பகுதியைச் சேர்ந்த கண்ணுராவ் என்பவர் இறந்துவிட்டார். இவருடைய மகன்கள் நரேந்திர ராவ் மற்றும் சுரேந்தர் ராவ் ஆகிய இருவருக்கும் இந்த பகுதியில் பூர்வீக சொத்தான வீடு ஒன்று உள்ளது. சுரேந்தர் ராவ் மேலும் ஹவுசிங் போர்டு பகுதியில் தனியாக வசித்து வருகிறார். அதனைத் தொடர்ந்து நரேந்திர ராவ் சுமார் 45 வருட காலமாக இவருக்கு சொந்தமான வீட்டில் வசித்து வருகிறார். மேலும் இந்த வீட்டின் பின்புறம் உள்ள இடம் சுரேந்தர் ராவுக்கு சொந்தமாக இருப்பதாகவும் தெரிகிறது. ஆனால் அதனை முறையான வழியில் பெறாமல் சுரேந்தர் ராவ் ஆட்களுடன் வந்து சொத்து தனக்கும் சொந்தம் என கூறி வீட்டை இடித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் குறித்து நரேந்திர ராவ் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் திருப்பத்தூரில் வீட்டை காலி செய்ய வேண்டும் மற்றும் சொத்து பிரச்சனை என்றால் இந்த அடியாட்கள் குழு மட்டுமே முதலில் வந்து மூளையாக செயல்பட்டு வருகிறது. இந்த குழு மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பத்தூரிலிருந்து ரிப்போர்ட்டர் வெங்கடேசன். உங்க தம்பி அவரு எதுக்கு வந்து இது பண்ணுறாரு? அவர் பாகப்பிரிவினாகி 45 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து எனக்கு எந்த இடம் இருக்குதுன்னு சொல்கிறோம். 4 பேருக்கு வந்திருப்பாங்க. யாரு? எங்களுக்கு எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை. அவங்களே மடமடன் வந்து இடிச்சிட்டாங்க. எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஏதோ சத்தம் கேட்குதுன்ட்டு நாங்கள் வெளியே வந்தோம். யார் இடிச்சது? யாருன்னே எங்களுக்கு சரியா தெரியல. மடமடன் 15 பேருக்கு மேலே இருக்கும்.